வில்லியனூரில் பல்வேறு பகுதிகளை சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மற்றும் தமிழக நெடுஞ்சாலைகளில் சுமார் 13 கோடி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் சுமார் 3 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூரில் பல்வேறு பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வில்லியனூர் எம்ஜிஆர் சாலை முதல் பட்டாணி கடை வரை மற்றும் கோட்டைமேடு சந்திப்பு பகுதிகளில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களிடம் வாக்குவாதம் ஈடுபட்டவர்களை வில்லியனூர் போலீசார் அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சென்டாக் கன்வீனருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சென்டாக் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் நீட் அல்லாத பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடந்து வருகிறது. இதில் சென்டாக் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சேர்க்கையின் போது கட்டணம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது. எனவே புதுச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் கட்டணம் முழுவதையும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் அரசே செலுத்தும் என சென்டாக் மூலமாகவே மாணவர்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும். மேலும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே பகுதிகளை சேர்ந்த பூர்வீக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களிடம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் எந்தவித கட்டணத்தையும் செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழக நெடுஞ்சாலைகளில் சுமார் 13 கோடி மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சியை பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்றும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி மற்றும் தமிழக நெடுஞ்சாலைகளில் சுமார் 13 கோடி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியின் துவக்க விழா புதுச்சேரி கோரிமேடு டோல்கேட் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டு விழாவினை துவக்கி வைத்தார். இதில் அதிக ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மருது, நீர்வேங்கை, தூங்கு மூஞ்சி, நாவல், புளியமரம், வெண்கடம்பு, ஆலமரம், அரசமரம் மற்றும் பனை மரங்கள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தனியார் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ அப்படி நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார், சத்யமூர்த்தி சாரையும் நம்ம காமியா சாரையும் சந்திச்சு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ இப்போ பண்ணுறதை விட வருங்கால தலைமுறைக்கு ஏதாவது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணணும்னு யோசிக்கும் போது இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் வந்து முன்னாடிலாம் நிறைய மரங்கள் வந்து இருக்கும். எந்த ஒரு ஹைவேஸ் எடுத்துனாலும் சைடில் மரம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து இப்போ கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காற்று கமர்ஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது அடுத்த வருங்கால இளைஞர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசித்தோம். ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நீங்கள் வந்து 13 கோடி மரக்கன்றுகள் நடத்துக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 7 பேரிடம் சுமார் 3 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் நிரவியை சேர்ந்தவர் சபிதா. இவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி ரூபாய் 99,528 செலுத்தி இழந்தார். இதேபோல் புதுச்சாரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ரூபாய் 40,000, ஜெயராம் கார்டனை சேர்ந்த ஆகாஷ் பூமிநாத்
சாமிநாதன் என்பவர் ரூபாய் 41,000 இழந்தனர். லாஸ்பேட்டை லலித்குமார் என்பவரிடம் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 56,994 காலாப்பட்டு வாசு என்பவர் ஆன்லைனில் வந்த கிஃப்ட் வவுச்சரை பயன்படுத்திய போது அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 49,000 அரியாங்குப்பம் ரமேஷ் என்பவரின் செல்போன் எண்ணுக்கு வந்த இணையதள முகவரிக்கு சென்று பார்த்தபோது அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 4,000 மாயமாகி இருந்தது. லாஸ்பேட்டை சிவசங்கர் என்பவர் ஆன்லைனில் விளையாட்டுப் பொருட்கள் வாங்க ரூபாய் 10,280 செலுத்தி பணத்தை இழந்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவலர் பொதுநல சங்கத்தின் மேம்பாட்டுக்காக அரசு சார்பில் ரூபாய் 1 கோடி நலநிதி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான 500 காலி பணியிடங்கள் நிரப்ப தேர்வுகள் நடைபெற்றன. இதில் தேர்வானவர்களில் 326 பேருக்கு பணி உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசின் காவல்துறை, சுகாதாரத்துறை என அனைத்து துறைகளிலும் தற்போது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. காவல்துறையில் 1000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் பணிக்கான 300 இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தெரிவித்தார். காவல்துறை நடவடிக்கையால் சிறிய மாநிலமான புதுவையில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவலர்கள் பொதுநல சங்கத்துக்கு ரூபாய் 1 கோடி நிதி வழங்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் முயற்சியால் ஏனாமில் பதவி உயர்வு பெற்ற FTCL ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவின் வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் FTCL ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர். மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை அடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சியால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு நேற்று வெளியானதை தொடர்ந்து மகிழ்ச்சியான ஊழியர்கள் மல்லாடி வீட்டு முன்பு பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடி என கோஷங்களை எழுப்பியும் கொண்டாடினர். புதுச்சேரியில் புதை சாக்கடை வசதி இல்லாத பகுதியில் வசிப்பவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கழிவுநீர் தொட்டியை சுத்தப்படுத்த வேண்டும் என உழவர்கரை நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் கழிவுநீர் செல்ல புதை சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வீடுகள், நிறுவனங்கள் புதை சாக்கடை இணைப்பை முறைப்படி பெற வேண்டும். ஆனால் ஏராளமானோர் புதை சாக்கடை இணைப்பு பெறவில்லை. இதனால் திறந்தவெளி கால்வாயில் கழிவுநீர் செல்வது தொடர்கிறது. எனவே பொதுப்பணித்துறையை அணுகி புதை சாக்கடை இணைப்பை அனைவரும் பெற வேண்டும். புதை சாக்கடை திட்டம் இல்லாத பகுதிகளில் வசிப்போர் வீடுகளில் உள்ள கழிவுநீர் தொட்டியை ஆண்டுக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை கூடுதலாக சார்பு செயலர் நியமித்து நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை அரசின் சுகாதாரத்துறைக்கு கூடுதலாக சார்பு செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மருத்துவ கல்வி, ஆயுஷ், உணவு பாதுகாப்பு, தர பரிசோதனை, மருந்து பொருட்கள் கட்டுப்பாடு ஆகியவற்றை கவனிப்பார். இந்த பொறுப்புகளை உயர்கல்வித்துறை சார்பு செயலாளரான சௌமியா தான் வகிக்கும் பொறுப்புடன் கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார். இந்த பொறுப்புகளை உயர்கல்வித்துறை சார்பு செயலாளரான சௌமியா தான் வகிக்கும் பொறுப்புடன் கூடுதலாக கவனிப்பார். சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் தான் ஏற்கனவே கவனித்து வரும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல பொறுப்புகளை தொடர்ந்து கவனிப்பார். முருகேசன் சார்பு செயலாளர் 1 என்றும் சௌமியா சார்பு செயலாளர் 2 என்றும் அழைக்கப்படுவார்கள். இதற்கான உத்தரவினை புதுவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 2 மாத அரிசிக்கான பணம் ரூபாய் 33 கோடி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் மஞ்சள் குடும்ப அட்டைக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசியும், சிவப்பு குடும்ப அட்டைக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக அரிசிக்கு பதில் பணமாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் 10 கிலோவுக்கு ரூபாய் 30 வீதம் செலுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 3,30,000
30,000 குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் கடந்த ஏப்ரல், மே என 2 மாதங்களுக்குரிய இலவச அரிசிக்கான பணம் ரூபாய் 33 கோடி குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. அதன்படி சிவப்பு குடும்ப அட்டைக்கு மாதம் ரூபாய் 600 வீதம் ரூபாய் 1200, மஞ்சள் குடும்ப அட்டைக்கு மாதம் ரூபாய் 300 வீதம் ரூபாய் 600 செலுத்தப்பட்டுள்ளது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆரியாங்குப்பம் மற்றும் ஊசுடு தொகுதி பெண்கள் சுய தொழில் செய்வதற்காக ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை தலைவர் ராஜ மனோகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளைகள் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆலமரத்துக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோண்டூர் மதுரா ஆலமரத்துக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, நவக்கிரக ஹோமம் மற்றும் முதற் யாகசாலை பூஜை தொடங்கி 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் யாகசாலையில் இருந்து கலச புறப்பாடு நடைபெற்று முத்துமாரியம்மன் மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள சிவசைலநாதர் ஆலய 60ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை சிவசைலநாதர் ஆலய 60ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் திருத்தேர் வீதி உலா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருத்தேர் பிரம்மோற்சவத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருத்தேர் வீதி உலாவை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் பல்வேறு பகுதிகளை சாலையோர ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிரடியாக அகற்றினர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மற்றும் தமிழக நெடுஞ்சாலைகளில் சுமார் 13 கோடி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை பிரபல யூடியூபர் ஸ்ரீராம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் சுமார் 3 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.